நேத்து நைட்டு பார்வதி பண்ண ஒரு கேவலமான விஷயத்தால ஊரே கழுவி ஊத்துது. அதாவது பார்வதியை திட்டுறது ஒன்றும் புதுசு இல்லை, அதுக்குன்னு இவ்வளோ ஒஸ்டா இறங்கி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 நடக்கிற ஒரு டாஸ்க். ஸோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸாகவே இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார்டனாகவே இருக்கணும், கரெக்டா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கிறாங்க, மயக்கி கூட்டு போய் அவங்க பெட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. ஸோ இதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க பார்வதியை. ஏன்னா பார்வதி வந்து பண்ணுறது இந்த இடத்துல ஒரு கேரக்டர், அட்லீஸ்ட் ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன இருந்தாலும் ஒரு டீச்சர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறது வைக்கிறதுலாம் இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி கேட்கறதும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கும் அறை இருக்குல்ல, ஸ்மோக்கிங் ரூமுக்கு வந்து கூப்பிடுறாங்க, ஒரு பேக்கெட் எடுத்து போய் வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏமா பார்வதி, உங்க ஃப்ரெண்டு வந்து அவ்வளோ தெளிவாக சொன்னாங்களாமா, இது வந்து கிட்ஸ் பார்க்குற ஷோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாமா, என்னமா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அப்படியே இந்த சொல்ல அவரை படிச்சிருக்கேன் இவரை படிச்சிருக்கேன் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறல, உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஒரு டீச்சரை ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ரோல்ல இருந்துகிட்டே நீ இந்த மாதிரி கூப்பிட்டு பக்கத்தில் குறைச்சி தடவுறது, இதெல்லாம் என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிருந்தாலும், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்கல்ல, கமருதீனை பற்றி கிளிக்கிறாங்க. அதாவது கமருதீன் எப்படிப்பட்ட கேரக்டர், அவன் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து கமருதீனோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறாங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அரோரா இப்போ கமருதீனை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன, அப்படி அவங்களுக்கு என்ன காண்டு வந்தது கமருதீன் மேலே அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் போயிட்டு இருந்ததுல, 3 பேரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கானுங்களோ, மனநல பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா யாருமே நார்மலா இல்ல. இப்ப கமருதீனை பத்தி அரோரா தப்பா பேசுறாங்களா, இப்ப தப்பா பேசுறது மீன்ஸ் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் இது அப்படின்ற மாதிரி பேசுறாங்களா? பார்வதியை பத்தி கமருதீன் கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தாரு, ஆனா திடீர்னு யாரு கூட இவங்களை பத்தி இவனுக்கு தப்பா பேசிக்கிறான், திடீர்னு பாத்தீங்கன்னா சேர்ந்துக்கிறானுங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம், நேத்து நைட் என்ன நடந்தது அப்படின்றத. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல இந்த பார்வதி கமருதீன் இந்த மேட்டர்ல இருந்து போயிடுவோம். சோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வார்டனா இருக்காங்க, இப்போ வரைக்கும் வார்டனா தான் இருக்காங்க, கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது வார்டனா இருக்க ஒருத்தர் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு தடவறது, இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். ஆனா அதை பார்வதி வந்து பண்றாங்க. சோ இதுவே ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் அப்படின்னா, இன்னொன்னு வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனை கூப்பிடுறாங்க கமருதீனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், எந்த கேரக்டராக இருக்கட்டும், என்ன பொறுத்த வரைக்கும் நான் இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கூப்பிட்டா அப்படியே வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ஒரு மாதிரி போகிற கேரக்டர் இருக்குல்ல, அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அவர் ஃப்ரெண்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை இப்போ கமருதீன் வந்து தொடர்ந்து பண்ணுறாருன்னா, அப்போ சுத்தமாக மூலன்றதே இல்லை, கல்ட்டி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அரோரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கமருதீன் கூடயே சுற்றிட்டு கமருதீனை பற்றி பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிட்டு பார்வதியை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் நீ வேணா எனக்கு பார்வதி வேணும் அப்படின்ற மாதிரி போனதா இப்ப என்ன பண்றாங்கன்னா, கமருதீன் வந்து ரொம்ப டேஞ்சர், அது அமித்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கமருதீன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளு, அவனை சாதாரணமா நினைக்க கூடாது, பார்வதியை பத்தி எவ்வளவு கேவலமா திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அதாவது அதுல ஒரு 80% உண்மைதான் வச்சுக்கேன், ஆனா அதை வந்து என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அது வந்து அவ்வளோ தப்பு. இப்போ போய் திருப்பி பார்வதி கூட நீ சேர்ந்துட்ட, எந்த பர்சனை பத்தி அவ்வளோ கேவலமா சொன்னீங்க, திருப்பி அவங்க கூட போய் சேர்ந்துட்டேன், ஆனா நீ சொன்ன விஷயம் மாறாதுல்ல, அதை வச்சு எல்லாம் நாமினேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அரோரா கவலைப்படுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அரோரா பாவம் பார்வதிக்கோசம் இவ்வளோ கவலைப்படுது அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. அவ்வளோ நல்ல மனசுல இல்லை அந்த அம்மாக்கு. இப்போ வந்து பயம் வந்துருச்சு, என்னன்னா இப்போ இதே தானே நாளைக்கு எனக்கும் பண்ணுவான், என்னை பத்தி போய் இதே மாதிரி தானே பேசுவான் அப்படின்ற பயம் வருது. கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவன் யாரு என்ன கேட்டாலும் அப்படியே வளர்ற ஒரு ஆளு. அதாவது அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. யார் இப்போ திடீர்னு வந்து சாண்ட்ரா வந்து டே என்னடா பார்வதி எப்படிறா அப்படின்ற மாதிரி கேட்டால் மொத்தமாக அவுத்து விட்டுருவான். அதே மாதிரி அரோரா அப்படின்னா அரோரா பற்றி மொத்தமாக அவுத்து விட்டுருவான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது ஓப்பன் மைண்டாக, அது வந்து வெள்ளந்தின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் கேனத்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கமருதீன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. இன்னொன்னு அரோரா இவ்வளோ நாள் அவன் கூட தானே சுத்தினேன், அப்ப வந்து பார்வதியை பத்தி அவன் சொல்லும் போது டே பார்வதி பத்தி சொல்லாதரா அப்படின்னு சொல்ல தோணல உனக்கு, அப்படியே வாயை பொத்திக்கிட்டு தானே இருந்தேன். ஸோ இவ மட்டும் என்னமா திடீர்னு உனக்கு வந்து அக்கறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கறை இல்லை, உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ என்னை பத்தி இப்போ பேசணும், இப்போ எப்படி பார்வதி பற்றி சொல்லணும் அதே மாதிரி என்னை பற்றி சொல்லணும், ஓ அரோரா இப்படி பண்ணுறா, அரோரா இப்படி பேசினா என்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவன் சொல்லுவான்ல, அந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பயம் இருக்கா பைப்டு, அந்த பயம் ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், கேம் ஷோக்கு வந்திருக்கோம், இது இவ்வளோ க்ளோஸாக வந்து பழகிறது இல்லை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் அதுக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியணும்ல. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பயம் வருதுன்னா எங்கே திருப்பி பார்வதி கூட சேர்ந்தோன்னா நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிடணும் அப்படின்ற ஒரு பயம். என்ன பொறுத்தவரை கமருதீன் சொல்லுவான், கமருதீன் வந்து கம்பல்சரி சொல்ல தான் செய்வான், அரோரா வந்து உன்னை இந்த இடத்துல இந்த மாதிரி பேசினா இந்த இடத்துல இந்த மாதிரி பேசினா அப்படின்னு நம்ம சொல்ல தான் செய்வேன். ஏன்னா அதுதான் அவன் கேரக்டர். அது தெரிஞ்சு தானே இவ்வளோ நாள் போத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலே செம காண்டாகுதுங்க. இவ்வளோ நாள் பார்வதியை பற்றி கமருதீன் ஊருக்கு ஃபுல்லாக சொல்லும் போது வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சொல்லும் போது மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன்னா அப்போ நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது.
இன்னொன்று இந்த பார்வதி வந்து கமுருதின்ட்ட பிஹேவ் பண்ணுறது. ஸோ அது வந்து சபரி கூப்பிட்றாரு, கமுருதின் அங்கே இருக்காதவா, பக்கத்து பெட்டில் இருக்கக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி வான்னு கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னான வேலை தான் அவங்க கூப்பிட்றாங்க நேற்று நைட்டு நடக்கும்போது. இப்போ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா அது ஃபன்னோ சீரியஸோ அந்த இடத்துல ஒரு கேரக்டர் ரோல், ஒரு வார்டன்ற ஒரு ரோலில் இருக்கு. அந்த ரோலில் இருந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? காலைல ட்விட்டரில் பார்க்குற நிறைய பேர் வந்து பார்வதி கைதுன்னு போடுறாங்க. டே என்னடா இது அப்படின்னா இந்த மாதிரி மாணவனிடம் தவறாக நடந்து கொண்ட ஹாஸ்டல் வார்டன் கைது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக எடிட் பண்ணி ஃபன்னான மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மேட்ரு சீரியஸ் தானே, அதை அப்படி பண்ணக்கூடாதுல்ல. பார்வதியை பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த சாப்பாடு செய்கிறது எல்லாமே இந்த வார்டன்ஸ் தானே செய்கிறாங்க, செம்மையாக எஃபர்ட் போட்டாங்க இல்லைன்னு சொல்ல. பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் வரணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எவனா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னு செருப்பால் அடிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீ வேலை செய்கிறது எல்லாம் பக்காவாக பண்ணுற ஓகேவா, ஆனால் உன்னோட ஃபீலிங்ஸை உன்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா நீ யார்? உனக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல வந்து உன்னோட ஃபீலிங்ஸை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீ யார் அப்படின்ற மாதிரி புரியல. மலர் டீச்சர் நினைப்பா அந்த ரோலே ஆக்சுவலாக ரொம்ப தப்பான ரோல் சொசைட்டிக்கு. ஸோ இதில் இருக்கும் போது நீ வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே பார்க்குற ஒரு ஷோவில் உட்காந்துக்கிட்டு ஒரு வார்டனாக இருந்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மயக்கிறேன்னா அதை உண்மையிலே ஊரே கழுவி ஊற்றுதுன்னா கழுவி ஊற்ற தான் செய்யும். ஆக்சுவலாக காலங்காத்தால் இப்படி வந்து பார்வதி போட்டு அடி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் கூட நேற்று வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி வார்டனாக இருந்தாலும் சில விஷயம் பண்ணாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பெட்டில் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது, அங்கே வந்து ஒரு மாதிரி பேசுறது அப்படின்னும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. பார்வதியில் யாராவது திருத்த முடியுமானே தெரில. விஜய் சேதுபதி சொல்லி பார்த்துட்டாரு, அதாவது நீங்கள் வந்து இந்த ஷோக்குன்னு ஒரு இது இருக்குது, எல்லா வீட்டில் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற பேசிக்கு ஒரு எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி ஹிண்ட்லாம் கொடுக்குறாங்க, அப்பயும் திருந்தலை. சரி பிக் பாஸ் சொல்லி பார்த்துட்டு அப்பயும் ஹிண்ட் கொடுத்தாங்க, திருந்தலை. அவங்க ஃப்ரெண்டு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, அதாவது இவங்களாம் ஹிண்ட் தான் கொடுத்தாங்க, இவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க இது குழந்தைங்க பார்க்குற ஷோடி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம பழகினது நம்மளுக்கு தெரியாதா, இது வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் தான் நம்ம வந்து இது எப்படி சொல்றது நம்மளை மாத்திக்க போறோமா, அதை நம்ப போறியா அப்படின்னு நம்ம கமுருதினை கேட்டா பாருங்க. ஸோ எனக்கு அப்பதான் புரிஞ்சுது பார்வதி எவ்வளவு வந்து எப்படி சொல்ல முட்டா பீஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரியணும், இல்லை சுய புத்தியாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஒரு கேட்டகரியில் பார்வதியை தூக்கி இப்படி நம்ம வைக்கிறதுனே தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ற. இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது, அதாவது ரொம்ப சாதாரண விஷயமா தான் தெரியும். ஆனால் பார்வதி எடுத்து போட்டு அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அது தெரியும் எதனால் இது அடிக்கிறாங்க, எதனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணுறது வந்து எவ்வளோ தப்பான விஷயம் அப்படி. ஆக்சுவலாக கேரக்டர் தாண்டி இருக்கும் போதே தப்பான விஷயம். இது லவ் மாதிரியே இல்லைங்க, ஆக்சுவலாக இது லவ் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லவ்ன்றதை தாண்டி இவனுக்கு வந்து பண்ணுறது வந்து ஒரு மாதிரி இருக்குது. லவ்னா இப்படி டேரெக்டாக ஒருத்தர் பேசிக்கிறது பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருக்கும், அதாவது அது வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும்ல. இவனுக்கு எடுத்தோன்னே தடவரத்தில் போகிறானுங்க. நான் உண்மையிலே இது எக்ஸாஜரேட் பண்ணல சொல்ல, இவங்களோட மோட்டிவ் என்ன தெரியுமா, நைட்டு ஃபுல்லாக வந்து கமுருதினை பொறுத்த வரைக்கும் பார்வதி கூட இருக்கணும், பகல் ஃபுல்லாக அரோரா கூட இருக்கணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அப்படி நம்ம மாற்றி இருக்கணும்னு நினைக்கிறேன். கமுருதினோட மைண்ட் செட் இதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்டில் வந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மீறானுங்களோ, ஒரு தடவரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறானுங்களோ. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வியானா இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சிருவாங்க. வியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருக்குது, நம்ம வீட்டில் பார்க்குறாங்க அப்படின்னா வியானா பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் கேமரா செக் இருக்கும். ஸோ எஃப்ஜே கூட பேசும்போது கூட சரி அந்த கேமரா செக் இருக்கும். நேற்று வியானா எஃப்ஜேக்கு விஜய் டிவி எடிட் போடுறானுங்க. ஆல்ரெடி உங்களை மாமா டிவின்றானுங்கடா, பார்த்துடா மாமா டிவின்னு குத்திர போகிறானுங்க, எடிட் போடுறானுங்க. ஹாட் ஸ்டார் இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டை போட்டு பாட்டை போட்டு இந்த மாதிரி 2 பேரும் வந்து, அதாவது வியானாக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விடுவார், எஃப்ஜே ட்ரெஸ் மாற்றி விடுவார் மீன்ஸ் அந்த பெல்ட் கட்டி விடுவார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பாட்டை போட்டு எடிட் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் இவனுங்களே விடுறானுங்க. அப்போ என்ன அர்த்தம், சேனல் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுது லவ் கண்டென்ட்டுக்கு. ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து கண்டென்ட் வரல, ஸோ லவ் கண்டென்ட் வச்சு ஓட்டிடலாம், இதை வச்சு ஒப்பேத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இது உண்மையிலே இது எப்படி சொல்றது, ஓகே இது ஒரு ஃபன்னான வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, இல்லை இது சீரியஸாக பார்த்து பார்வதி மண்டையில் நறுக்கு கொட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.